மகாபிரிவாள்கிட்ட போயிட்டு ஒருத்தர் ஒரு பெரிய பக்தர் 12 ஜோதிர்லிங்கங்களையும் தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தட்டு நிறையா பிரசாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பெரியவாளுக்கு கொடுத்து அவளுடைய அனுகிரகம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துன்னு வந்திருக்கேன், பெரியவா நீங்கள் ஸ்வீகரணம் பண்ணிக்கணும். பெரியவா வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம்பா, நீ 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் அது ரொம்ப ஒரு எட்டாக்கணியாக இருந்த காலம். இதெல்லாம் இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இன்னைக்கு போல இவ்வளவு டிராவலிங்லாம் கிடையாது, இவ்வளவு வசதிகள்லாம் கிடையாத காலத்தில் நீ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஜோதிர்லிங்க கஷேத்திரத்தை பார்த்துட்டு ஜோதி மகாலிங்கத்தை நீ தரிசனம் பண்ணிருக்கியான்னு கேட்குறேன். அவருக்கு ஒன்றும் புரியல, எங்கே இருக்கு அப்படி ஒரு சுவாமி இருக்கிறதா தெரியலையே. நீ நேர திருவிடமருதூருங்கிற கஷேத்திரத்துக்கு போ, அங்க இருக்கிற ஜோதி மகாலிங்க மூர்த்தியை தரிசனம் பண்ணு. அவர் தான் ஜோதி மகாலிங்க மூர்த்தி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, அவர் தான் ஒரு மூலஸ்தானம் தெரியுமோ. மூலஸ்தானம் கோவில்ல மூலஸ்தானத்துல சுவாமி தானே இருப்பார் அப்படின்னா, இல்லப்பா சோழ நாட்டுக்கே மூலஸ்தானம் அவர் தான். அப்படி மூலஸ்தானம்னா மற்ற ஸ்தல கஷேத்திரங்கள்லாம் என்ன அப்படின்னு, மற்ற கஷேத்திரங்கள்லாமும் மற்ற சுவாமி இல்லாமும் அவரை மூலஸ்தானமாக கருவறையாக வைத்து அப்படி எல்லா க்ஷேத்திரமும் அமைஞ்சிருக்குங்கிற ஒரு ஆச்சரியம் உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி, ஒரு கோவில்னா அமைப்பு அப்படி இருக்கணும். சுவாமி மத்தியமா இருப்பார், அந்த கன்னிமுலையில ஒரு கணபதி இருப்பார் இல்லையா, அது போல திருவல்லஞ்சூழி கணபதி இருக்கார். அப்புறம் அந்த பக்கம் பின்பக்கம் பார்த்தா சுப்பிரமணிய சுவாமி இருப்பார், அதே போல சுப்பிரமணிய சுவாமியாக சுவாமிநாத சுவாமி இருக்கார். அப்படி வந்தோம்னா சண்டிகேஸ்வரர் இருக்கார். சண்டிகேஸ்வரர் போல இருக்கிறவர் சேங்கலூர்ல இருக்கிற இந்த சுவாமிக்கு சேங்கலூர்ல இருக்கிற சண்டிகேஸ்வரர் தான் சண்டிகேஸ்வரர். அதுதான் சண்டிகேஸ்வரருடைய அவதார ஸ்தலமும் கூட. சேங்கனூருங்கிறது தான் சேங்கலூர். சேங்கலூர் அப்படிங்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா, சேய் பூஜித்த ஊர். சுப்பிரமணிய சுவாமி தன் கையால சுவாமியை பூஜித்த ஊர். அப்படி இந்த பக்கம் வந்தா பைரவர் சன்னதி இருக்கும். இந்த பைரவர் யார் அப்படின்னா, சீர்காழியில் இருக்கிற சட்டநாதர் தான் பைரவர். சரி, இந்த மாலிங்க மூர்த்திக்கு நடராஜா யார் அப்படின்னா, சிதம்பரத்தில் நர்த்தனம் ஆடுற நடராஜாவே நடராஜன். இவருக்கு சோமாஸ்கந்த மூர்த்தி உண்டு தெரியுமோ அப்படின்னார். யார் அப்படின்னா, திருவாரூர்ல இருக்கிற தியாகேச மூர்த்தி தான் இவருக்கு சோமாஸ்கந்தர். அப்படி சுத்திட்டே வர்ற போது தட்சிணாமூர்த்தியாக இருக்கார். யார் இருக்காருன்னா, ஆலங்குடியில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி தான் தட்சிணாமூர்த்தியாக இருக்கார். இந்த திருமாந்துறையில் இருக்கிற சூரியநாராயண சுவாமி தான் அவருக்கு சூரியநாராயண மூர்த்தி. இப்படி ஒரு அமைப்போட மகாலிங்க மூர்த்தி நடுநாயகமாக அமர்ந்து கொண்டு சைவத்தில் ஒரு பெரிய ஆட்சி பண்ணிட்டு இருக்கார்.